ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? லைவில் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சண்டை கமருதனுக்கும் பிரவீன்ராஜுக்கும் முட்டிக்கிச்சு. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இந்த பிரவீன்ராஜ் பிக் பாஸ்க்கு கேப்டனாக வந்தார்னா கண்டிப்பாக சம்பவம் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் பிரவீனோட முகத்திரையும் கிழியும். ஏன்னா பிரவீனோட ஃபஸ்ட் வீக்கில் இருந்தால் பாருங்க, அதான் உண்மை முகம். இப்போ பண்ணுறது எல்லாமே மாஸ்க். அது மட்டும் இல்லாமல் சோசியல் மீடியா இப்போ ஒரு விஷயம் போயிட்டுருக்கு, யாரெல்லாம் கவனிச்சிங்கன்ற சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு வாரம் துஷார் கேப்டன் ஆனார், அவருடைய உண்மை முகம் வெளியே வந்துச்சு, செம்ம மொக்க வாங்கினார். ரெண்டாவது வாரம் கனி கேப்டன் ஆனாங்க, அவங்களுடைய உண்மை முகம் தெரிஞ்சுது, விஜய் சேதுபதி வச்சு செஞ்சார். இப்போ மூணாவது வாரம் பிரவீன்ராஜ் வந்திருக்காரு, இவங்களுடைய உண்மை முகமும் தெரியும். இதுக்கெல்லாம் காரணம் யார்? விஜய் பார்வதி. யோசிச்சு பார்த்தா ஆமாப்பா, எல்லாரும் கூட சண்டை போட்டது விஜய் பார்வதி தான். இப்போ அவங்க 3 பேருக்குமே அந்த உண்மை முகம் வெளியே வந்துச்சு. இப்போ பிரவீன்ராஜ் வரப்போகுதுன்ற மாதிரி போயிட்டுருக்கு. ரைட், இப்போ கமருதனுக்கும் பிரவீன்ராஜுக்கும் சண்டை. ஏன் அப்படின்னா ஆக்சுவலாக விஜய் பார்வதியை டார்கெட் பண்ணுறாங்க, அது கன்ஃபார்மாக தெரியுது. அதுவும் குறிப்பாக கனி எப்போ பார்த்தாலும் விஜய் பார்வதி பர்சனல் விஷயத்தை தொடமாட்டான்னு சொல்லியும் எனக்கு விஜய் பார்வதி தான் அந்த துணியை எடுத்து கொடுக்கணும்னு சொல்லி மெனக்கட்டு இங்கே சொல்லிட்டு போகிறாங்க. சரிங்களா? வீட்டில் அத்தனை பேர் இருந்தும், பிபி ஹவுஸில் ஆள் இல்லைன்னா பரவாயில்ல, இருந்தும் சொல்கிறாங்க. அவங்க இருந்தாலும் சரி எடுத்துகிட்டு போய் அங்கே அந்த வாசலில் வச்சுட்டு வந்துட்டாங்க. எனக்கு அது வாசலில் வச்சது இதுவாக இருக்குன்னு உடனே கமருதீன் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டார். வேறு வழி கிடையாது. ஏன் இது தப்பு இல்லையா? பர்சனல் திங்ஸ் எடுக்கிறது தப்பு இல்லையா அப்படி பிரவீன்களை கேட்டால் பிரவீன் என்ன சொல்கிறாரு, அதெல்லாம் தப்பு கிடையாது. நீ தானே காலையில் சொன்ன பர்சனலாக அவங்களுக்கு துவைச்சி கொடுக்குறதெல்லாம் தப்பு இல்லை, அதுக்கப்புறம் துணியை மடித்து கொடுக்குறது மட்டும் பண்ணால் போதும்னு சொன்னல. இப்போ மடித்து கொடுக்க தவிர்த்து துணியை எடுத்துகிட்டு போய் கொடுக்க சொல்கிறேன், இது நியாயமா அப்படின்னு கேட்குறாரு. இது நியாயமா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவர் நான் அப்படி சொல்லலை, துணி துவைச்சி கொடுக்கக்கூடாது மட்டும் தான் சொன்னேன், மடித்து கொடுக்கலாம்னு சொன்னால் இந்த மாதிரி விஷயங்களும் பண்ணலாம் தான் சொன்னேன்னு அப்படி நீ சொல்லவே இல்லை அப்படின்றாரு. ஆனால் அந்த விஷயமே காலையில் டாப்பிக்கே பேசப்படலை. கமருதீன் கரெக்டாக தான் கேட்குறாரு. ஆனால் இவர் உடனே என்ன பண்ணிட்டாரு, இவர் இந்த மாதிரி பேசவே நீ மனிப்புலேட் பண்ணுற, உனக்கு வேலை இல்லைன்ட்டார். உடனே இவருக்கு டென்ஷன் ஆகிடுச்சு, யாருக்கு வேலை இல்லை, எனக்கு வேலை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்து அவருக்கு ஆனால் வார்த்தை விடலை. இதுக்கு முன்னாடிலாம் கோவப்பட்டால் எப்படிலாம் பேசுவார் உங்களுக்கே தெரியும். எனக்கு வேலை இல்லைன்னு நீ எப்படி சொல்லுவேன் அப்படின்னா இவர் ஆமாம், தேவையில்லாமல் நீ உள்ளே இன்வால்வ் ஆகிற, தேவையில்லாமல் கலையை உள்ளே இன்வால்வ் பண்ணுற, இந்த மாதிரி விஷயங்களாம் பண்ணும்போது உனக்கு வேலை இல்லைனா தான் நீ இந்த மாதிரி மேனிப்புலேட் பண்ணிட்டு இருப்பேன், உனக்கு வேலை இருந்தால் இதெல்லாம் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் பேச இப்படியே ரெண்டாக உடைய ஆரம்பிச்சிருச்சு இந்த பிக் பாஸ் வீடும் சூப்பர் டீலக்ஸ் வீடும். ஆனால் பிரவீன் இதை கொஞ்சம் கேட்கலாம். என்னென்னா எப்போ பார்த்தாலும் நீங்கள் விஜய் பார்வதிக்கு தான் நீங்கள் கொடுப்பீங்களா, ஏன் மற்றவங்களாம் உங்கள் கண்ணுக்கு தெரியலையான்னு கேட்கலாம். அதாவது வேலை கொடுக்கறது சூப்பர் டீலக்ஸோட உரிமை, நான் இல்லைன்னு சொல்ல, அதை ஏன் ஒருத்தருக்கு மட்டும் கொடுக்குறீங்க? இத்தனை பேர் இருக்கும்போது அவங்களுக்குலாம் கொடுக்காம இவங்களை மட்டும் ஏன் கொடுக்குறீங்கன்னு இவங்க கேட்கலாம். இவருக்கு அந்த ரைட்ஸ் இருக்குது. நான் ஒரு ஆர்மி மாதிரி இருக்க போகிறேன்னு சொன்னார். ஆர்மினா எல்லாமே நேர்மையாக இருப்பாங்க, இவர்கிட்ட அந்த நேர்மையே இல்லை. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.